நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மாறன். தோழர்களே, இன்றைய தினம் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியலுடைய வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 95 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் அதிக வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்குது தேர்தல் ஆணையம். இது எதை உணர்த்துவது? குறிப்பாக ஜனநாயக சக்திகளுக்கும் மக்களுக்கும் இந்த வாக்காளர் நீக்கம் என்பது எதை உணர்த்துவது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பேசலான் இருக்கிறேன். குறிப்பா இந்த மோடி, RSS, பிஜேபி கும்பல் 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்த நடவடிக்கை என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இப்படி பல பேரை மிரட்டுவது, வேட்பாளர்களை மிரட்டுவதை RSS, பிஜேபி கும்பல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் வேட்பாளர்களை மிரட்டுவதற்காக EDயையும் எலெக்ஷன் கமிஷனையும் இப்படி தன்னுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பயன்படுத்தி வேட்பாளர்களை காலி செய்து தன்னை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக பல்வேறு நடவடிக்கையை செஞ்சு இந்த RSS, பிஜேபி கும்பல் இன்றைக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்களை இன்றைக்கு காலி செய்வதற்கான நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வாக்காளர் திருத்தம் என்பதை நம்ம பார்க்க வேணும். அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் சொல்றேன். எந்த அடிப்படையில் அப்படி சொல்றோம் பார்த்தோன்னா, இன்னைக்கு இந்த 95 லட்சம் வாக்காளர்கள் என்பது இந்த மோடி, RSSக்கும் பிஜேபிக்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இனிமேலும் நம்ம நேரடியா இந்த வேட்பாளர்களை பயமுறுத்தி அவங்களை காலி செய்வதால் மட்டும் நம்ம இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது, நம்மளோட ஆட்சியை தக்க வச்சுக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வாக்காளர்களை நாம் காலி செய்வது, அவர்களை காலி செய்வதன் மூலமாக நாம் ஆட்சி அதிகாரத்தில் நிலைத்திருக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர்கள் SIR மூலமாக இத்தனை லட்சம் மக்களை நீக்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த நீக்கம் என்பது இப்படி நடக்கும் என்பது நமக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட, ஏன்னா பீகாருடைய அனுபவமும் நமக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செஞ்சு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிஜேபி, இந்த RSS கும்பல் கைப்பற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்ற எச்சரிக்கையோட தான் ஜனநாயக சக்திகளும் குறிப்பாக இங்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளை தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வர்றோம். ஆனா அந்த எதிர்ப்புலாம் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயம் தமிழ்நாட்டுக்கு SIR வேணான்ற மனநிலை தான் இருந்தே தவிர அதை மூர்க்கமா நடைமுறைப்படுத்தக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற போராட்டம் தமிழ்நாட்டில் இல்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நடத்தி இத்தனை லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. அப்போ இது எதை உணர்த்துது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் இந்த RSS, பிஜேபி கும்பல் ஒரு இந்து ராஷ்டிரத்தை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் எதிர்கட்சிகள் பாக்குறாங்களா அப்படின்னா அது கிடையாது. எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2024 தேர்தல் காலகட்டத்திலையும் அதே மாதிரி நிலைமை தான் வந்துச்சு. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, 2024 தேர்தல் முடியும் போது எதிர்கட்சிகள்லாம் இனிமே நாடாளுமன்றத்தில் எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியாது, நாம ஒரு வலுவான எதிர்கட்சியா அமைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன இருக்குது? நேற்றைய தினம் குறிப்பாக கிராமப்புற வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு துறையே அதனுடைய வருவாயை கட் பண்றதும், மாநில அரசுகளுக்காக அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்னைக்கு மோடி அரசாங்கம் தன்னுடைய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை காலி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மின்சாரத்துறை, குறிப்பாக மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அணு உற்பத்தியை கார்பரேட் கொடுப்பதற்காக இன்னொரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா 2024 அப்புறம் பல்வேறு சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இந்த மோடி RSS கும்பல் தொடர்ச்சியாக ஒரு இந்து ராஷ்டிரத்தை நிறைவேற்றுவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில் எதிர்கட்சிகள் இதை பாக்குறாங்கன்னா அப்படி கிடையாது. மீண்டும் மீண்டும் இந்த இருக்கக்கூடிய இந்த போலி ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள இந்த RSS, பிஜேபியை வீழ்த்துறான்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்படி பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒவ்வொரு சட்டமும் நிறைவேற்றும் போதும் ஒவ்வொரு எம்பிகளும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிகளாகட்டும் இல்ல எதிர்கட்சிகளுடைய எம்பிகளாகவும் நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த சட்டத்தை கிழிச்சு போடுறாங்க. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு இந்த மோடி, RSS, பிஜேபி கும்பல, இந்த பாசிச கும்பல பணிய வைக்குதா அப்படின்னா அது யதார்த்தத்தில் இல்லை. அப்போ இதையெல்லாம் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த RSS, பிஜேபி கும்பல் இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவிப்பதற்கு இன்னைக்கு ஒரு இந்துத்துவ நபர்களையும் இந்துத்துவ நபர்களையும் இன்னைக்கு அதிகார மட்டத்தில் உருவாகிட்டு இருக்காங்க. இந்த அரசு கட்டமைப்பையே ஒரு இந்து ராஷ்டிரமாக அரங்கேற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில்
இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த எஸ்ஐஆர் என்பது இந்த இருக்கக்கூடிய இந்த அரசியல் சட்ட அமைப்புக்குள்ளே வந்து உருவாக்கப்பட்டதாம். அப்ப மீண்டும் மீண்டும் அவன் எதை நோக்கி போறான் அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளேயே தன்னுடைய பாசிச நடவடிக்கை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான். அதோட ஒரு வடிவம் தான் இந்த எஸ்ஐஆர். எப்படி வந்து வேட்பாளர்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கமான இடி ஆகட்டும், எலெக்ஷன் கமிஷன் வந்து வேட்பாளர்களை மிரட்டினாங்களோ, அதே இந்த அரசியலமைப்பை வச்சுக்கிட்டு தான் எஸ்ஐஆர்ன்ற ஒரு முறையை கொண்டு வந்து இன்னைக்கு வாக்காளர்களே வந்து ஒடுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். அதற்கு எதிராக வெறும் நாடாளுமன்றத்துக்குள்ளே அங்க இருந்து கொண்டு அவர்கள் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை கிழிப்பதும், அங்க நாடாளுமன்றத்துக்குள் போராடுவதால் எந்த பயனும் அல்ல. இதற்கு எதிராக ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை கட்டமைக்க வேண்டும். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் 2024 வந்து தன்னுடைய அதிகாரம் பொருந்த ஒரு தனி மெஜாரிட்டி ஜெயிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு நடந்த விவசாயிகள் போராட்டம். அவ்வளவு பெரிய போராட்டம் தான் இந்த மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலான எதிர்ப்பை வந்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்கள் வந்து அவனை பணிய வச்சது. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டங்களை எதிர்கட்சிகள் வந்து செய்யறதா இன்னைக்கு சரியா இருக்குமே தவிர, அதற்காக மக்களை அணிதிரட்டுவது, குறிப்பாக ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு வந்து வெறும் வாக்காளர் திருத்தல் பட்டியல் மட்டும் கிடையாது. இந்த மோடி ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சிறு குறு உற்பத்தியாளர்கள் வந்து ஜிஎஸ்டின்ற வரியை போட்டு இன்னைக்கு நாட்டையே வந்து பெரும் கார்பரேட் முதலாளிக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, அமெரிக்கா வந்து 50% வரியை போட்டு இன்னைக்கு டோட்டலா வந்து திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர், ஈரோடு இப்படி ஒட்டுமொத்த சிறு குறு உற்பத்தியாளர்கள் மட்டும் நசுக்கவில்லை, 20 லட்சம் தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பை வந்து இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு துறையும் வந்து இந்த மோடி ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னைக்கு நசுக்கி அவர்கள் எல்லாம் அகதிகளாகவும் இந்த துறையை விட்டு காலி பண்ண நபர்களாகவும் மாற்றி கொண்டிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு ஜனநாயக உரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராகவும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு எதிராகவும் வேண்டாம் எஸ்ஐஆர், வேண்டாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி, வேண்டும் ஜனநாயகம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சரியான முழக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை கட்டியமைப்பதற்காக தொடர்ந்து போராடுவதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை பணி வைக்கும். அந்த அடிப்படையில் மக்கள் அதிகார கழகம் தொடர்ந்து இந்த வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை கட்டியமைப்பதற்கு ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம்.